வெல்கம் டு ஹஸ்பண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு டின்னர் பிச்சு போட்ட சிக்கனும் ஆடை தோசையும் தான். ஸோ அதுக்கு முன்னாடி கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ கடாயை எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி குக்கரில் சிக்கனை போட்டு வேக வச்சிடலாம். இந்த சைடு கடாயில் வெங்காயம், தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. ஸோ அது கூடயே பாப்பாவுக்கு சிக்கனும் ரெடி ஆகிடுச்சாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு பிச்சு வச்சுருந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டோம்னா நல்லாவே கருவேப்பிலை வெந்து வந்துடும். ஸோ நம்மளோட மசால்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மசாலாவையும் அதில் போட்டுடலாம். என்னென்ன மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசால், சீரகப்பொடி, சோம்புப்பொடி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு மசால் வாடை போனோன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுடலாம். நம்மளுக்கு விசிலும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த சிக்கனை நம்ம கையால் நல்லாவே பிச்சு போட்டுட்டு அதுக்கு உண்டான ஸ்டாக் அதுவும் சைடில் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிச்சு போட்ட சிக்கனை அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவியோட போட்டு ஒரு பரட்டிட்டு அப்படியே இப்போவே மனம் செமையாக இருக்குது. ஸோ ரெடியாக இருக்க அந்த சூப்பையும் எடுத்து அதோடு ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஸோ கொதிச்சிட்ருக்கப்பே பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுட்டு நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா ஒரு பரட்டிட்டோம்னா அருமையான ஒரு சிக்கன் பிச்சு போட்ட சிக்கன் ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பெப்பர் இதையும் போட்டு ஒரு பரட்டி விட்டுட்டா சைடில் தோசையும் சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது ரெடியாகவும் தோசைக்கு வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ தோசையும் சுட்டு முடிச்சாச்சு, பிச்சு போட்ட சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டின்னர் இன்றைக்கி. வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.